ராஜ்யசபாவில் தனிப்பெரும்பான்மையை நெருங்கும் பாஜக. ஆம் ஆத்மி எம்பிக்களால் பலம் பெற்ற தாமரை. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராகவ் சத்தா, ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட 7 ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. இதனால ராஜ்யசபாவில் பாஜகவுக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கு. அதோட ராஜ்யசபாவில் தனிப்பெரும்பான்மைய பாஜக நெருங்கி வருது. இதனால பாஜகவினர் ஹாப்பி ஆயிருக்காங்க. மத்தியில ஆளக்கூடிய பாஜகவுக்கு லோக்சபா அப்புறம் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்ல. இதனால கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து பாஜக மத்திய அரசை நடத்திட்டு வருது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மையும் இல்ல. அரசியல் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வேணும் அப்படின்னா சபையில 3/2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு வேணும். இது பாஜக கூட்டணிக்கு 2 சபையிலையும் இல்ல. இதனாலதான் சமீபத்துல லோக்சபாவில் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு அரசியல் சட்ட திருத்த மசோதா, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களோட தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய மசோதா, இது எல்லாத்தையும் எதிர்கட்சிகளால லோக்சபாவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் சமீபத்துல லோக்சபாவில் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு அரசியல் சட்ட திருத்த மசோதா, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களோட தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய மசோதா, இதெல்லாம் எதிர்கட்சிகளால லோக்சபாவில் தோற்கடிக்கப்பட்டுச்சு. இது பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட ராஜ்யசபாவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கேயும் பாஜக கூட்டணிக்கு 3/2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு இல்ல. இந்த நிலையில தான் இப்போ பாஜக ராஜ்யசபாவில் தனிப்பெரும்பான்மையும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு தேவையான 3/2 பங்கு எம்பிக்களோட ஆதரவையும் நெருங்கி வருது. இதுக்கு முக்கிய காரணம் ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவில் சேர்ந்திருக்கக்கூடிய 7 எம்பிக்கள் தான் முக்கிய காரணம். ஆம் ஆத்மி கட்சியோட பிரபலமா இருந்த ராஜ்யசபா எம்பிக்களா இருக்கக்கூடிய ராகவ் சத்தா, சந்தீப் பதக், அசோக் மிட்டல், முன்னாள் கிரிக்கெட் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங், ரஜீந்தர் குப்தா, விக்ரம் சானோஸ், சுவாதி மாலிவால் மாதிரியானவங்க ஆம் ஆத்மியில இணைஞ்சிருக்காங்க. இதுல சுவாதி மாலிவால் மட்டும் டெல்லியில இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வானவங்க. மற்ற 6 பேரும் பஞ்சாப்ல இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வானவங்க. ராஜ்யசபாவை எடுத்துக்கிட்டா மொத்தமா 250 இடங்கள் இருக்கு. இதுல நியாயமான எம்பிக்களும் அடங்குவாங்க. இப்போ 244 எம்பிக்கள் மட்டுமே இருக்காங்க. 6 இடங்கள் காலியா இருக்கு. இந்த 244 எம்பிக்கள் அடிப்படையில பார்த்தா மெஜாரிட்டிக்கு 123 எம்பிக்களோட ஆதரவு வேணும். ஆனா பாஜகவுக்கு 106 எம்பிக்கள் மட்டுமே இருக்காங்க. இப்போ 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் இணைஞ்சிருக்காங்க. இதனால பாஜக எம்பிக்களோட எண்ணிக்கை 113 அதிகரிச்சிருக்கு. இது மூலமா தனி மெஜாரிட்டிக்கு பாஜகவுக்கு இன்னும் 10 எம்பிக்கள் தான் தேவையானதா இருக்கு. இதுக்கிடையில தான் வரக்கூடிய மே மாசம் 23 இடங்களும், நவம்பர் மாசம் 11 ராஜ்யசபா எம்பிக்களோட பதவிக்காலம் முடிவுக்கு வர இருக்கு. இதுக்கான தேர்தல் வரக்கூடிய ஜூன் அப்புறம் டிசம்பர் மாசங்கள்ல நடக்க போகுது. இதுல பாஜகவுக்கு 10 எம்பிக்கள் வரைக்கும் கிடைச்சா ஈஸியா அந்த கட்சி ராஜ்யசபாவில் மெஜாரிட்டியை பெற்றிடும். அதே மாதிரி ராஜ்யசபாவில் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற 3/2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு வேணும். அதுபடி பார்த்தா தற்போதைய சூழல்ல 163 எம்பிக்கள் வேணும். ஆனா பாஜகவுக்கு 106 எம்பிக்கள் மட்டும்தான் இருக்காங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 5 எம்பிக்கள், ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 4 எம்பிக்கள் உட்பட மொத்தமா கூட்டணி கட்சிகளுக்கு 33 பேர் இருக்காங்க. இதனால பாஜக கூட்டணிக்கு மொத்தமா 139 பேர் இருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி கட்சியோட 7 எம்பிக்கள் பாஜகவில் ஐக்கியமாயிருக்காங்க. இவங்களை சேர்த்தா பாஜகவோட மொத்த பலம் 146 அதிகரிக்கும். இதனால 3/2 பங்கு மெஜாரிட்டிக்கு பாஜகவுக்கு இன்னும் 19 எம்பிக்கள் மட்டும்தான் தேவையா இருக்குது. இதனால அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றக்கூடிய தொடர்பான வாக்கெடுப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய 3/2 பங்கு பெரும்பான்மையை அடையறதுல ராஜ்யசபாவில் பாஜக கூட்டணி வலுவாயிட்டு வருது. இருந்தாலும் இன்னும் 17 பேரோட ஆதரவு தேவையா இருக்கு. இதுக்கிடையில தான் ஆம் ஆத்மியில இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமான 7 ராஜ்யசபா எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ராஜ்யசபா தலைவரான துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கிட்ட மனு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவரு வலியுறுத்தி இருக்காரு. இதுல இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படல. இதுக்கிடையில தான் 7 எம்பிக்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆம் ஆத்மி கட்சியில மொத்தமா 10 பேர் ராஜ்யசபா எம்பிக்களா இருக்காங்க. அதுல 7 பேர் பாஜகவில் ஐக்கியமாயிருக்காங்க. இது ஆம் ஆத்மியோட மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கையில 3/2 பங்குக்கு அதிகமாகும். இதனால கட்சி மாறின 7 பேரும்
தகுதி நீக்கம் செய்யப்படாம பாஜகவுல எம்பியா தொடரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு ராஜ்யசபா தலைவரா இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனோட ஒப்புதல் தேவை. இந்த ஒப்புதல பாஜக ஈசியில வாங்க வாய்ப்பிருக்கு. இதனால ராஜ்யசபாவுல பாஜக கூட்டணிக்கான எம்பிக்களோட ஆதரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு.